அஸ்ஸலாமு அலைக்கும். வாழ்த்துக்கள் நண்பா. சலாம். என்னாச்சுப்பா, ஒரு வாரம் ஆச்சு யூடியூப்ல வீடியோ வரல, என்ன ஆச்சு? என்ன பிரச்சனை? அது அண்ணா, யூடியூப்பை நிறுத்திடலான்னு இருக்கேண்ணே. என்னடி சொல்ற? என்னப்பா பிரச்சனை? என்னண்ணா செய்யறது? பல பேர் வந்து பேட் கமெண்ட், சரி பல பல இடங்கள்ல எதிர்ப்பு, ஊருக்குள்ளேயே நம்மள ஒரு மாதிரி பாக்குறாங்க. சரி கேக்குறது பாக்குறது, என்னப்பா அதுல போய் இறங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி பாக்குறாங்க, சரி கேக்குறாங்க. நமக்கு ஒரு மாதிரி இருக்கு, ரொம்ப மனசு கஷ்டமா இருக்குண்ணே. பாக்குறவங்க எல்லாம் என்ன அதுல போய் இறங்கிட்ட அப்படிங்கிற மாதிரி கேக்குறாங்க. சரி இன்னொரு பக்கம் பார்த்தா உனக்கு என்னப்பா அதுல ஒரு வருமானம், இதுல ஒரு வருமானம், மொத்தத்துல உனக்கு பகுமானம் அப்படிங்கிறாங்க. எவ்வளவு பெரிய அவமானம்னு நம்மளுக்கு தான் தெரியும். என்னன்னாச்சு 1000 சப்ஸ்கிரைபர் வந்தாதான் அடிக்க முடியும், 4000 அவர்ஸ் வரணும். இப்பதான் கொஞ்சமாவது தொட்டு இருக்கிறோம், அது புரிஞ்சுக்காம இப்படி கேக்குறாங்க. நமக்கு ரொம்ப இதா இருக்கு. ஒருத்தன் கேவலமா பாக்குறான், இப்படி பார்க்க பார்க்க நமக்கு கொஞ்சம் கஷ்டமாவே இருக்கு. அதனால போட்டு பெருசா நினைக்கக்கூடாது. நம்ம என்னைக்கு வந்து நம்மளை தாழ்த்தி பேசணும், நம்ம வந்து வளர்ந்துட்டு இருக்கோம்னு அர்த்தம். நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். அதாவது போராம படத்தான் செய்வான்பா. நம்மளை வந்து மட்டம் தட்டுறோம், தட்டிட்டு தான் இருப்போம். மட்டம் தட்டுற காரணம் என்னன்னா வந்து நம்ம வந்து முன்னேறிட்டே இருக்கோம். இந்த ஃபீல்ட்ல வந்து அலுவலகத்துக்கு கொண்டு நம்ம முயற்சியில வந்து நம்ம முன்னேறிட்டு இருக்கோம். அதனால போராமப்பட்டு தான் பேசுவான். இவன் எதுக்கு இப்ப வளர்ந்து வரான், இவனை வளர விடக்கூடாது. போராமப்படுற கேரக்டர்கள் நிறைய பேர் இருக்கதான் செய்யறானோ. இப்ப எதிர்க்கிறவனும் இருக்கதான் செய்வான், சரியா? ஆதரிக்கிறவனும் இருக்கதான் செய்வான். அப்போ மட்டம் தட்டுறவன் தட்டிட்டு தான் இருப்பான். இதெல்லாம் கலந்து போறதுதான் வாழ்க்கை. இப்ப நீ முதல்ல தனியா வீடியோ போட்டிருந்த, அப்பவும் குறை சொல்லிட்டு தான் இருந்தான். அப்புறம் நினைச்சவன் 2 பேரும் சேர்ந்து வீடியோ போட்டோம், அப்ப குறை சொல்லிட்டு தான் இருந்தான். அப்புறம் சமூக விழிப்புணர்வு வீடியோவும் போட்டோம், அப்பவும் குறை சொல்லிட்டு தான் இருக்கணும். இப்ப நம்ம வீடியோ போடாட்டாலும் குறை சொல்லதான் செய்வான். குறை சொல்றவன் குறை சொல்லிட்டு தான் இருப்பான். நம்ம யூடியூப்ல வீடியோ போடுறத போட்டுட்டு தான் இருக்கணும். இன்னைக்கு நீ ஆரம்பத்தில் தொடங்கும் போது ஒரே ஒரு சப்ஸ்கிரைபர் தான் இருந்தாங்க. இன்னைக்கு அல்லாவுடைய கிருபை கொண்டு 402 சப்ஸ்கிரைபர் இருக்காங்க. அது என்ன காரணம்? ஃபர்ஸ்ட் வந்து இறைவனோட நாட்டம், சரியா? 2வது மக்களுடைய சப்போர்ட், 3வது உன்னோட முயற்சி. அதுதான் இப்போ வளர்ச்சியா நிக்குது. பேட் கமாண்டு, அன்லைக்கு, இந்த அன்சப்ஸ்கிரைபிள் அதெல்லாம் கண்டுக்காத. உன் முயற்சியை நீ எடு, உன் பாதையில கரெக்டா போ. தப்பான வீடியோலாம் ஒன்றும் போடலப்பா, சரியா? ஷார்ட்ஸ்ல காமெடியாகவும் வீடியோல விழிப்புணர்வான வீடியோல தான் நீ கொடுத்துட்டு இருக்க. அதனால நீ வந்து கவலைப்படாத. நீ உன்னோட பயணத்தை நீ தொடங்க. அடுத்து என்ன கண்டென்ட் போடலாம்னு யோசி, கண்டவன் சொல்றதை யோசிக்காத. கரெக்டு தானா? அவங்கள யோசிச்சு எவ்வளவு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டியை விட பார்த்தேன். கரெக்டு தானே? என் ஃப்ரெண்ட்ஸும் அதான் சொன்னாங்க, நான் யோசிக்கிறேன். ரைட், ஓகே, இன்ஷா அல்லாஹ். அப்போ முயற்சி பண்ணி வளர்ச்சியை நோக்கி அடுத்த கண்டென்ட் எடுக்க ஆரம்பிக்கலாங்களா? வாழ்த்துக்கள் நண்பா. அடுத்த கண்டென்ட்டோடு உங்களை சந்திக்க அடுத்த வீடியோ வரை காத்திருக்கும் உங்கள் எம்பிஎம் ஆட்டோக்காரன். அஸ்ஸலாமு அலைக்கும்.